இந்த ரகசிய வருகையில் உலகம் எப்படி இருக்கும்? இயேசு ரகசியமாக வந்து தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிடுறார். அவங்க மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க. கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்போ உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆயத்தமானவங்க இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவங்க இருப்பாங்க, சில ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. அதனால் அந்த காலம் எப்படி இருக்கும், அந்த 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 சமயத்தில் உலகம் எப்படி இருக்கும், அதை நீங்கள் தியானிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சரியமாக இருக்கும். வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பண்ணி சிந்தித்து பார்க்கும்போது தான் அதை அறிய முடியும். மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனத்திலிருந்து பாருங்கள். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 24 அதிகாரம் 37 வசனத்திலிருந்து 44 வசனம் வரைக்கும் இயேசுடைய ரகசியம் வருகை காலத்தில் உலகம் எப்படி இருக்கும், அதன் பிறகு என்ன சம்பவிக்கும், உலகத்தில் எப்படி காரியம் சம்பவிக்கும் என்பதை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்கள், 37 வசனம், மத்தேயு 24:37 பாருங்கள். அது புதிய ஏற்பாட்டில் 38 பக்கம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடந்துச்சு நோவா காலத்தில்? எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஒரு கூட்ட மக்கள் உணரவே மாட்டாங்க. இயேசு வரப்போகிறார், 2ஆம் வருகை சமீபம், உலகம் முடிய போகுதுன்னா அதை சட்டையே பண்ண மாட்டாங்க, உணரவே மாட்டாங்க. இன்னும் என்னவோ 1000 வருஷம் இந்த உலகத்திலேயே இவங்க வீடு மேலே வீடு வாங்கி கட்டி வாழப்போகிற மாதிரி சிந்தையில் வாழ்வாங்க. நோவாவின் காலத்தில் இருந்ததை போல மக்கள் உலகத்தின் மீதே நாட்டமாக இருப்பாங்க. பணம், காசு, வீடு, பொருள், இந்த உலக காரியத்திலேயே சிந்தையாக இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். இப்போ ஆண்டவர் வரும்போது சீக்ரெட் கம்மிங், மத்திய ஆகாயத்திலிருந்து ஆண்டவர் நிற்கும்போது, எக்காலம் தொனிக்கும்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது பகல் நேரம் இல்லை, வீட்டில் வேலை செஞ்சு இந்த வயலில் வேலை செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். அரைக்கிறாரு. இந்த மாதிரி திருவள்ளுவர் அரைக்கிற சாயங்காலத்தில் தான் பெண்கள் உட்கார்ந்து இந்த மாவு அரைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அது ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இன்னொரு சுவிசேஷத்தில் 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அது இரவு நேரம், ராத்திரி தூங்குகிற நேரம். இது பெண்கள் வேலை செய்கிற நேரம், மாலை நேரம். எந்திரம் அரைத்து இந்த வீட்டு வேலை செய்கிற சாயங்காலத்தில் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. மாவிடிக்கிறது, இந்த மாதிரி அரைக்கிறது, இந்த வேலைகளை செய்வாங்க. வயலில் இருக்கிறது காலை நேரத்தில், வயலில் போய் பகல் நேரத்தில் வேலை செய்வாங்க. அப்போ பகலில், சாயங்காலம், ராத்திரி. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இயேசு வரும்போது உலகம் உருண்டையாக இருக்கிறதுனால சில தேசங்களில் அது பகல் நேரமாக இருக்கும், சில தேசங்களில் அது சாயங்கால நேரமாக இருக்கும், சில தேசங்களில் அது இரவு நேரம் தூங்கி கொண்டு இருப்பாங்க. அப்போ இயேசு வரும்போது ஒரு தேசத்தில் பகல், ஒரு தேசத்தில் சாயங்காலம், ஒரு தேசத்தில் இரவு நேரம். அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பெண்கள் உட்கார்ந்து திரியல் அரைச்சு கொண்டிருப்பாங்க. பாருங்கள், 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் படுக்கையில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் 2 பேரில் ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்ளுவாரா? எதற்காக சொல்லப்பட்டு இருக்கிறது? யார் ஏற்றுக்கொள்ளப்படுவா, யார் கைவிடப்படுவா? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவங்க, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், பைபிள் வாசிக்கிறவங்களாக இருந்தாலும், ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும், சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருந்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும் கூட வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள்.
நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆயத்தமாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்பட்டுருவாங்க, இந்த உலகத்திலேயே இருந்து விடுவார்கள். அப்போது இதை இயேசு சொல்கிறார். இப்போ அடுத்து கவனிங்க, மற்ற 24:42 பாருங்கள். 42 44 நல்ல கவனிங்க வசனம். இயேசு 2ஆம் வருகை பற்றி சொன்ன முக்கியமான காரியம். இப்போ வருகையின் காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் கூட நல்ல வசனத்தை கவனிங்க. மற்ற 24:42 44 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இயேசு ஒரு வார்னிங் கொடுக்குறார். நீங்கள் வருகையில் காணப்படணுமானா விழித்திருங்கள். எப்போ அவர் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. என்றைக்கு வருவார் யாருக்கும் தெரியாது. மோகன்லாஸுக்கும் தெரியாது, எந்த தீர்க்கதரிசிக்கும் தெரியாது, எந்த ஊழியக்காரருக்கும் தெரியாது, இயேசுவுக்கே தெரியாதுன்றார். பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு, இந்த தேதியில் வருவார், இங்கே வருவார்னு யாராவது சொன்னால் நம்பாதங்க, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லார் விழிப்பாக இருங்க. எனி டைம் இயேசு வரலாம், ஆனால் நீங்கள் விழிப்பாக இருங்கள். அது பகலில் இருக்கலாம், சாயங்காலத்தில் இருக்கலாம், நடுராத்திரில் வரலாம். எனி டைம் அந்த எக்காலம் துணிக்கலாம், இயேசு வரலாம். அது நீங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருங்க என்பதாகத்தான் ஆண்டவர் விழித்திருங்கள். அடுத்த 43 வசனம் பாருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான், 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்னா நீங்கள் காத்திருந்து நீங்கள் காத்து கொள்ளுவீங்க, கண்ணமிட ஒட்ட மாட்டீங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அது 2 காரியம், விழித்திருங்கள், ஆயத்தமாருங்க. தெய்வ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளைகளே என்னுடைய வருகை ரகசியம். ஒரு திருடன் எப்படி ரகசியமாய் வருவானோ அதே மாதிரி சீக்ரெட் கம்மிங். இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகை சீக்ரெட் கம்மிங். உலகத்தில் வரமாட்டார், மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். தேவ எக்காலம் துணிக்கப்படும். அந்த எக்கால சத்தை எல்லாருக்கும் கேட்காது. யார் யார் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு யார் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, அவங்க காதில் மட்டும் அந்த எக்கால சத்தம் துணிக்கும். உடனே கண்ணிமை நேரத்தில் அவங்க மறுரூபமாயிருவாங்க, இந்த பூமியில் மறைஞ்சிருவாங்க, ஆகாயத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு இருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுகிற காரியம். அதனால் எந்த நாள் எந்த நேரத்தில் இந்த மனுஷகுமாரன் வருவார் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஆயத்தமாக இருங்க. எல்லா டைம், பகலில் இருக்கலாம், சாயங்காலத்தில் இருக்கலாம், இரவு நேரத்தில் இருக்கலாம், எனி டைம் இஸ் கம். ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்தில் சம்பவிக்கலாம். இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்பவும் நம்ம விழிப்பாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்போ இந்த வருகைக்கு இது ஆயத்தப்படுகிற ஒரு காலம். ஆண்டவருடைய சீக்ரெட் கம்மிங்கில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் இப்போ ஆயத்தப்பட வேண்டிய காலம். சின்ன பிள்ளைகள் கூட, பெரியவங்க கூட, ஊழியர்கள் கூட ஆயத்தப்படணும். அதனால் நீங்கள் மறந்துடாதங்க, இது கடைசி காலம், கடைசி வினாடி. இயேசுவை எச்சரித்து சொன்னது என்ன சொல்லணும்? விழிப்பாயிருங்க, ஆயத்தமாருங்க. அப்போ நீங்கள் விழிப்பாக ஆயத்தமாகணும் இயேசுடைய ரகசிய வருகைக்கு என்பதாக இயேசுவை எச்சரித்து சொன்னார். சரி, இப்போ ஆயத்தமாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இல்லை இந்த பூமியை விட்டு மறைஞ்சிருவாங்க. கண்ணிமை நேரத்தில் ஆவியானவர் அவளை மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார். அவங்க மறைஞ்சிருவாங்க. அப்புறம் இந்த உலகத்தில் அவங்கள பார்க்க முடியாது, டக்குனு காணாமல் போயிடுவாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்படுவாங்க. கைவிடப்பட்டவுடைய நிலைமை என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம அதை குறித்து கொஞ்சம் நேரம் பார்க்க போகிற நல்ல கவனிங்க. அது எப்படி மறைஞ்சு போவாங்க அப்படிலாம் சில கிறிஸ்தவங்களுக்கே இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா வசனத்தை ஒழுங்காக வாசிக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது, அதை பார்க்குறது கிடையாது. அதனால் அதை நம்ப மாட்டேன், இதை நம்ப மாட்டேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டால் இது நடக்க போகுது ஐயா. இது வசனம். இயேசு சொன்ன ஒன்றும் இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்குது. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் இயேசு வரப்போகிறாரு. அது சீக்கிரம் கம்மிங் இருக்கிறது. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் மறைஞ்சு
போகிறாங்க, எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. நீங்கள் கைவிடப்பட்டு போனீங்கன்னா அது ரொம்ப பரிதாபம். அதனால் கைவிடப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிட்டாதான் உங்களுக்கு நல்லது. சரி, இப்போது மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 8 எடுத்து பாருங்கள். அங்கே பிலிப்பு என்கிற சுவிசேஷகன், அங்கே எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்த ஒரு மினிஸ்டர், அந்த நாட்டில் உள்ள ஒரு மினிஸ்டருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்கள் பாருங்கள் 39ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8:39, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது பிலிப்பு தண்ணீருக்குள்ளே இறங்கி அவருக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கிறார். மந்திரிக்கு, மினிஸ்டர், எத்தியோப்பியா தேசத்து மினிஸ்டர். 2 பேரும் தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல். நல்ல வசனத்தை தியானிங்க. அதனால தான் வசனத்தை வாசித்தா சிந்திக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். மந்திரி அவனை காணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க. திடீர்னு பிலிப்பு மறைஞ்சிட்டார். பிலிப்பை காணோம். இப்போ அவர் நடந்து போயிருந்தால் பார்க்க முடியும். என்ன அந்த ஆள் ஓடுகிறான், என்னை விட்டுட்டு போகிறான்னு சொல்லி. இல்லை, திரும்பி உங்க எங்கேயும் பார்க்குறாரு, காணும். பிலிப்பை காணவில்லை. அதை தான் வசனம் சொல்லுது, அவனை காணாமல். ஏன்? ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார், மறைச்சிட்டார். அவனை ஆவிக்குள்ளாக்கி விட்டார். அப்போ மறைந்து விட்டான் பிலிப்பு. இதுதான் 2ஆம் வருகையில் நடக்க போகுது. சீக்ரெட் கம்மிங்கில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சிலர் மறைஞ்சிருவாங்க. குட்டி பிள்ளைகள் மறைஞ்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னு வைங்க, குட்டி பிள்ளைகள் நீங்கள் மறைஞ்சிருவீங்க இந்த உலகத்தில். ஆனால் மத்தியாகத்தில் இயேசுவோடு இருப்பீங்க, இயேசுவை பார்ப்பீங்க. உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். தேவதூதர்களோட இயேசு வந்து நிற்பார், பரிசுத்தவான்களோட. உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். மறைஞ்சிருவாங்க கண்ணிமை நேரத்தில். இதான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கண்ணிமை நேரத்தில் மறைந்து தேவனோடு இருப்போம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அது வசனத்தில் பாருங்க. அப்புறம் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு, வனாந்தரத்தில் காணாமல் போயிட்டாரு, ஆசோத்தில் வந்து காணப்படுகிறார். அப்போது அங்கே மறைஞ்சவர் ஆசோத்துன்ற பட்டணத்தில் வந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிகிறார். பூமியில் மறைஞ்சு போனவங்க மத்தியாகத்தில் இயேசுவோடு இருப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. இது ஆவியானவர் செய்கிற காரியம். அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியில் நிரம்பி ஜோமனுங்கள்லாம் சொல்ல காரணம் அதுதான். நிறைய பேர் அந்த உணர்வே இல்லாமல் நம்ம நினச்சதான், நம்ம தான் இதான் கரெக்டுன்னு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வசனத்துக்கு நேராக திரும்புங்க. ஏன் அபிஷேகம் பெறணும்? பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை மறுரூபமாக்கி உங்களை மறைய பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறவர். அப்போ அபிஷேகம் வரலன்னா வாஞ்ச இருக்குதா? நீங்கள் அபிஷேகத்துக்கு வாஞ்ச தாகமாவது உங்களுக்கு இருக்கணும். அதை குறை சொல்லி கொண்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் வாஞ்சியோடு இருந்தால் அந்த நேரம் உங்களை அபிஷேகம் பண்ணி ஆவியானவர் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளுவார். அப்போது ஆயத்தமாக இருக்கிறவங்கெல்லாம் இயேசுவோட மத்தியாகத்தில் போயிடுவாங்க. கைவிடப்பட்டவங்க மட்டும்தான் பூமியில் இருப்பாங்க. இந்த கைவிடப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க, உலகம் முழுவதிலும் இருக்கிறவங்க மறைஞ்சிருவாங்க, பூமியில் காணாமல் போயிடுவாங்க. கண்ணிமை நேரத்தில் மறைஞ்சிருவாங்க. ஆவியானவர் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளுவார். அப்போ என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு 2 பேர் பைக்கில் போகிறாங்கன்னு வைங்க, ரோட்டில் போயிட்டுருக்காங்க. பைக்கை ஓட்டுற ஆள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்னா என்ன நடக்கும்? அவர் மறைஞ்சிருவார், ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். ஆள் இல்லாமல் பைக் ஓடி என்ன ஆகும்? விபத்து. பின்னால் இருக்கிற ஆளை நினச்சி பாருங்கள், என்ன ஆகுன்னு யோசித்து பாருங்கள். கார் ஓட்டிகிட்டே போகிற டிரைவர் அபிஷேகம் பெற்று வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்னு வைங்க, மறைஞ்சிருவார். பின்னால் இருக்கிறவனுடைய நிலைமை என்ன? லாரி டிரைவர், பஸ்ஸு டிரைவர், ட்ரெயினை ஓட்டுகிற விமானி, அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வருகைக்கு ஆயத்தம் இருந்தார்னு வைத்துக்கொள்ளுங்க, அவர் மறைஞ்சிருவார். என்ன நடக்கும்? எத்தனை விபத்து நடக்கும் ரோடுகளில், எத்தனை காரியம் நடக்கும், சிந்திச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய வருகையில் தான் நடக்க போகிறாரு. பூமியில் நடக்கிற காரியம் இதுதான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பார்க்கணும். வசனத்தை சிந்தியுங்கள் தான் சொல்கிறார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நம்ம சிந்திக்காமல் இருக்கிறது தான் இன்றைக்கி கிறிஸ்தவனுடைய பிரச்சனையே.
வசனத்தை சிந்திச்சே பார்க்கறது இல்லை. நம்ம இஷ்டப்படி நாமளை பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நினச்சிட்டே போகிறோம். வசனத்தை சிந்திங்க. அப்போ யோசித்து பாருங்கள் என்ன நடக்கும்னு. எத்தனை மரணம், எத்தனை விபத்துகள் நடக்கும். பூமியே ஒரு கலவரமாய் மாறிவிடும். இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், சீனாவில், ரஷ்யாவில், எல்லா தேசத்திலும் இது நடக்கும். எல்லா தேசத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகமற்ற வருகைக்கு ஆயத்தமானவங்க எல்லாம் பறந்துருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு இருப்பாங்க. ஆவியானவர் அவளை கண்ணுமே நேரத்தில் கொண்டு போயிடுவார். மற்றவங்க எல்லாம் அங்கே என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். விபத்துகள் உண்டாகும், நிறைய விபத்துகள். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது காணாமல் போயிடுவாங்க இல்லை? யோசித்து பாருங்கள். பஸ் ஓட்டிகிட்டே போவார், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. டிரைவர் அபிஷேகம் பெற்று அவர் வரைக்கு ஆயத்தம் வந்தால் டிரைவர் போயிடுவார். பஸ் எங்கே போய் நிற்கும்? எத்தனை விளைவுகள். பூமியில் நடக்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். அந்த நாளை விரும்பாதங்க. அந்திகிறிஸ்து ஆட்சியில் பூமியில் இருக்கணும் என்று விரும்பாதங்க. ரகசிய வருகையில் போயிடணும், எப்படியாவது நான் இயேசுடைய ராஜ்யத்தில் போயிடணும். நீங்கள் ஜாக்கிரதை ஆயத்தப்படணும். இல்லாட்டினா உங்களுடைய நிலைமை பரிதாபம். அறிந்து கொள்ளுங்க, பயங்கர விபத்துகள் ஏற்படும். அடுத்தது என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றால் காணாமல் போயிடுவாங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் காணாமல் போயிடுவாங்க. எல்லோரும் வீட்டிலையும் தேடுவாங்க, என் பிள்ளைங்க தான் இருந்துச்சு காணுமே, என் மனைவியை காணும், வீட்டில் சமையல் செய்து கொண்டு தான் காணும். கணவர் தேடுவார், இவர் தண்ணி அடிக்கிறாள், இவர் போகலை. தண்ணி அடிக்கிறாள் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? குடிக்கிறாள், சர்ச்சுக்கு போகலாம், காணி கொடுக்கலாம், கல்ற தோட்டத்தில் இடம் இருக்கலாம், பரலோகத்தில் இடம் இருக்குதா? சர்ச்சில் பேர் இருக்கலாம், சங்கம் கொடுத்தேன்னு பேர் இருக்கலாம், ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்குதா? நிலைமை பரிதாபம். மனைவி காணாமல் போயிடும், அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க, பிள்ளைகள் போயிடுவாங்க. சில குடும்பத்தில் கணவன் மட்டும் அலைந்து கொண்டிருப்பான், அப்படியே எங்கே மனைவியை காணும், பிள்ளைகளை காணும். யோசித்து பாருங்களேன், அந்த நாளை எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் இதை நடக்கும், ஒவ்வொரு தேசத்துலேயும் இதை நடக்கும். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் போயிடுவாங்க. மற்றவங்க அழுதுகிட்டே தேடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவ்வளோ பேரும் போயிடுவேன், எங்கள் வீட்டில் 2 பேரை காணும், எங்கள் வீட்டில் 4 பேரை காணும், எங்கள் வீட்டில் அவங்கள காணும், இவங்கள காணும், எல்லாம் தேடுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரம் கொடுக்குற நாடுகள் இருக்கிறாரு. வடகொரியா, சீனா, இந்தோனேஷியா. நிறைய பேர் ஜெயிலில் ஊழியர்களை, விசுவாசிகளை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. கர்த்தருக்காக பாடு அனுபவித்த எல்லா பரிசுத்தவான்களும் ஜெயிலில் இருக்க காணாமல். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும். ஆயிரக்கணக்கான பேரை காணும். இந்த அதிகாரிகளாம் மூளை குழம்பிடும். என்ன ஆச்சு, ஜெயிலுக்குள்ளே தான் வச்சுருந்தா காணும், இவங்களெல்லாம் காணும், இவங்க காணாமல் போயிட்டாங்க, எப்படி போனாங்க, எல்லாம் பூட்டி தானே இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் அதே ஒரு சம்பவம் இருக்குதா? நீங்கள் பாருங்கள், எல்லாமே பைபிள் எல்லாமே நிலநாட்டமாக நிறைய காரியம் நீங்கள் கவனமாக வாசித்து ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பேதுருவை சிறைச்சாலைகளை வச்சுருந்தாங்களா, தேவதூதன் வந்து கதவுகள் தானாக திறக்குது, சங்கிலி கலண்டு விழுந்தது, கூட்டிகிட்டு போயிடான், வா வெளியேன்னு சொல்லி. ஏரோதராஜ் ஆட்சி காலத்தில், எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் நடக்கும். தேவ ஊழியக்காரனை இஷ்டப்படி யாரும் ஆட்டி வச்சிட முடியாது. தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த சமயத்தில் அடுத்த நாள் என்ன நடந்தது பாருங்கள். இயேசுவை காணும், சிறைச்சாலையில் போய் பார்த்தா பேதுருவை காணும். பேதுருவை காணுன்னொன்னே என்ன நடந்தது பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:18 பாருங்கள். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. பேதுருவை குறித்து ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிவிட்டது. இங்கே தானே வச்சுருந்தோம், கதவு பூட்டி இருக்குது, இவன் காவல்காரங்க விழிச்சு தானே இருக்கிறாங்க, எங்கே போனால் உள்ளே இருந்த ஆளை காணுமே. பெரிய கலக்கம் உண்டானது. ஒரு ஆள் காணாமல் போனக்கு இவ்வளோ கலக்கம்னா, ஜெயிலில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் காணாமல் போயிட்டா அந்த நாட்டுக்கே குழப்பமாயிரும். பார்லிமெண்ட்டில் அதான் பேசுவாங்க, ஜெயிலில் என்ன நடக்குது, இவங்களை கிறிஸ்தவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்களே, எங்கே போனாங்க, காணும், எப்படி காணாமல் போவாங்க, நீங்கள் கொன்னுட்டீங்களா, கேள்வியெல்லாம் கேட்பாங்க. என்னெல்லாம் நடக்கும் நீ கற்பனை பண்ணி பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். தேடுவாங்க, எல்லாரும் பிள்ளைகளை தேடுவாங்க, மனைவியை தேடுவாங்க,
சில மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கணவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் போயிடுவார். இவங்க கணவரை தேடுவாங்க. ஆஃபீஸுக்கு போன கணவர் வரல, ஃபோன் அடிப்பாங்க, என் கணவர் இந்த வீட்டுக்கு வரல. அல்ல அப்போவே போய்த்தார். அவர் வரலையே, அவர் என்ன பைக்கில் வந்தார், பைக் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குது, ஆளை காணும். தெருவெல்லாம் ஜனங்க அலைவாங்க, இவரை காணும், அவரை காணும், என் கணவரை காணும், மனைவி காணும், பிள்ளைகளை காணும். யோசித்து பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குமிஞ்சிருவாங்க. அவங்க உட்காந்து யார் காணும், என்ன பாருங்க இவ்வளோ கேஸ் வருது, காணும்னு என்ன நடக்குது, இவங்களாம் என்ன நடக்குது, ஏலியன்ஸ் வந்துட்டாங்களா? அவ்வளோ இப்போ அது ஒரு கற்பனை வருதில்லை, ஏலியன்ஸு வேற்று கிரகத்திலேருந்து வர்றாங்களாம். அப்படி ஒரு ஆட்களே கிடையாதுங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, மனுஷன் வாழுவதற்கு தேவன் உண்டாக்கினது பூமி மட்டும்தான். மனிதன் எத்தனை கோடி செலவு பண்ணி சூரியனில் நம்ம வந்து சந்திரனில் போய் குடியேறிடலாமா? நம்ம வந்து செவ்வாய்க்கிரகத்தில் குடியேறவே முடியாது, தள்ளி போட்டுருவார் அங்கேருந்து. வசனம் சொல்லுது, ஒரு இடத்துல குடியேற முடியாது. பூமி மட்டும்தான் மனுஷர்கள் வாழ தேவன் நியமித்த இடம். அது சொல்லிடுவாங்க கற்பனை, ஏலியன்ஸ் வந்து இவங்களெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க, அதனால் இப்போ ஆட்களை மிஸ்ஸிங், பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். ஒருத்தர் தேடுவாங்க. நீங்கள் போயிடுவீங்களா, உலகத்தில் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? நல்ல யோசிங்க ஐயா, சிந்திங்க சகோதரனை, சிந்திங்க. நீ குடிச்சிட்டு சிகரெட்டை ஊதிக்கிட்டு கிண்டலாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்கள, ஒரு நாள் வரும், சீக்கிரம் வரப்போகுது. அன்றைக்கு கைவிடப்பட்டு போனீங்கன்னா உங்களுடைய நிலைமை பரிதாபம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட மனைவியை பரிகாசம் பண்ணுறீங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை பரிகாசம் பண்ணுறீங்க, ஊழியக்காரனை கேலி பண்ணுறீங்களா, அவங்கெல்லாம் போயிடுவாங்க. நீங்கள் உலகத்தில் தடிமாறி அலைவீங்க. இதை நடக்க போகிறாரு. அடுத்தது என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்களேன். செய்தித்தாளில் என்ன செய்தி வரும்? இப்போ என்ன செய்தி வருது? இப்போ தேர்தல் செய்தி வருது, கொரோனா இந்த தேசத்தில் இத்தனை பேர் செத்தாங்க, மறிச்சாங்க வருதில்ல. அடுத்தாவில் செய்தி வரும், இந்தியாவில் இத்தனை பேரை காணவில்லை, தமிழ்நாட்டில் இத்தனை பேரை காணவில்லை, போலீஸ் ஸ்டேஷனில் இத்தனை கேஸு பதிவாகி இருக்கிறது, குழந்தையை காணலை, மனைவியை காணலன்னு புருஷன் தேடுகிறான், புருஷனை காணனி மனைவி தேடுகிறாள், என் மருமகளை காணனி மாமியார் தேடுறாங்க. சில பாஸ்டர் வந்து நிற்பாங்க, எங்கள் விசுவாசியை காணும். நீங்கள் ஆயத்தம் இல்லைன்னா உங்கள் நிலைமை அப்படி தான். நீங்கள் ஊழியக்காரன் இருக்கிறதுனால அது மட்டும் வச்சுக்கிட்டு போயிட முடியாது, ஆயத்தம். அப்போ வந்து நிற்பாங்க. செய்தித்தாளில் என்ன செய்தி வரும்? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் காணும், அமெரிக்காவில் காணும், ரஷ்யாவில் காணும், கணக்கெடுத்து நியூஸ் பறந்துக்கிட்டு இருக்கும். நியூஸ் சேனலில் இதுதான் ஸ்பெஷல், எல்லாம் கூட்டமாக உட்காந்து பேசுவாங்க. இப்போ உட்காந்து பேசுகிறாங்கல்ல, கதை அடிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி உட்காந்து எப்படி இவ்வளோ பேர் காணாமல் போனாங்க, அரசாங்கம் என்ன பண்ணுகிறது, காவல்துறை என்ன பண்ணுகிறது, ஒருத்த உட்காந்து பேசுவான், கேள்வி கேட்பான். இப்போ வந்து முதலமைச்சரை கேள்விகள், இந்த பிரதமர் என்ன பண்ணுறார், நம்ம நாட்டில் இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க, யார் கடத்திட்டு போனது, இதுக்கு என்ன விசாரணை கமிஷன் வைக்கிறாங்களா, டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கைவிடப்பட்டவர்கள். செய்தித்தாளில் என்ன செய்தி வரும்? காணாமல் போன எல்லாருமே கிறிஸ்தவங்க. அதான் செய்தி ஹைலைட். யார் காணாமல் போன எல்லாருமே கிறிஸ்தவங்க. அவங்க தான் காணாமல் போயிருக்கிறாங்க. இந்த செய்தி தான் உலகத்தை கலங்க பண்ணும். காணாமல் போன ரஷ்யாவில், அமெரிக்காவில், சீனாவில் காணாமல் போன எல்லாருமே கிறிஸ்தவங்க. பைபிள் வாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், அவங்கள தான் காணும். ஆனால் பல கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க பூமியில். ரட்சிக்கப்படாத ஆள் இருக்கான்ல, தேர்தல் சண்டை போடுற ஆள், ஆசீர்வாத தட்டு எடுக்கிற ஆள் இருக்கால, பெருமைக்கு உட்கார்ந்துருப்பேன். இன்றைக்கி பெருமை பேசுகிறல்ல சபை ஆளுங்கன்னு கைவிடப்பட்டவன் அந்த லிஸ்ட்டில் உட்கார்ந்துருப்பேன். இன்றைக்கி உனக்கு பரியாசமாக தெரியலாம், ஆண்டோடைய வசனத்தை பேசினா கிண்டலாக தெரியலாம். ஒரு நாள் வரப்போகுது தம்பி, சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் செய்தி வர காணாமல் போன எல்லாருமே கிறிஸ்தவங்க. அதே சமயத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. கண்ணுக்கெடுத்து பார்த்தா இந்த கிறிஸ்தவன் இவனும் கிறிஸ்டின் தானே, ஆமாம் இவர் கமிட்டி மெம்பரு, இவர் இந்த சபையில் உள்ளவர், இந்த ஆள் அரசியல் பண்ண ஆள், இந்த ஆள் சண்டை போட்ட ஆள், இந்த ஆள் குடிக்கிற ஆள், இந்த ஆள் சபை பணத்தை திருடின ஆள், இந்த ஆள் சபைக்குள்ள அரசியல் பண்ண ஆள், இந்த ஆள் ஓட்டு காசு வாங்கினார்ல அந்த பாஸ்டர் தான் அங்கே இருக்கார். ஓட்டு காசு வாங்குகிற கிறிஸ்தவர் பாஸ்டர் நீங்கள் பரலும் போக முடியாது. போயிட முடியுமா நினைக்கிறீங்களா? நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஒரு சாப பணத்தை கை நீட்டு வாங்கிட்டு நீங்கள் இயேசுடைய ரகசியவரில் போயிடலான்னு நினைக்கிறீங்களா? யோசிங்க.
வசனத்தை தியானம் பண்ணுங்க, என்ன நடக்க போகிறது என்று. நிறைய பேர் 2ஆம் வருகை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. சிந்திச்சா பயம் வந்துடும், நம்மெல்லாம் பரிசுத்தமாயிரும்னு நிறைய பேர் அதுக்கு இடம் கொடுப்பதில்லை. இஷ்டப்படி வாழ நினைப்பான், ஜாலியாக ஆடணும், டான்ஸ் ஆடணும், ஏசுன்னு அப்படி கொண்டாடுங்கன்னு தப்பான காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சரியானது இயேசு சொல்லுகிறார். இயேசு சொன்னார், எச்சரிக்கையாருங்க, விழிப்பாருங்க, ஆயத்தமாருங்க, சிந்திங்கன்னு சொன்னவர் இயேசு. இயேசுவின் வார்த்தைக்கு கவனம் செலுத்துங்க. என்னை ஏமாத்துற ஆளுக்கு பின்னால் போனீங்க, ஆயத்தமானவங்களாம் போயிடுவாங்க, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. அப்புறம் விசில் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. அந்திகிறிஸ்து வருவான், முத்தரையை போடும்படிக்கு வருவான், அறிந்து கொள்ளுங்க. நிறைய கிறிஸ்தவங்களை பேட்டி எடுப்பாங்க. இப்போ பேட்டி யார் எடுப்பாங்க? கிறிஸ்தவங்களை தான் காணாமல் போயிட்டாங்க. என்னங்க ஆச்சு, என் கணவர் காணாமல் போயிட்டாருங்க, என் மனைவியை காணுங்க, பிள்ளைகள் காணும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்துன்னு தெரிலங்க. ராத்திரி பார்த்து காலையில் எழும்புனா என் கணவரை காணும், மனைவியை காணும், பிள்ளைகளை காணும், என்னாச்சுன்னு தெரியலங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க, இவங்களை காணும் அவங்கள காணும் அப்படின்னா பைபிளில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை. ஒரு ஊழியக்காரன் கத்திக்கிட்டே இருந்தான், ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில், இயேசு வரப்போகிறாரு, ஆயத்தப்படுங்க, ரகசிய வருகை இருக்கிறதுலாம் ஒரு ஊழியக்காரன் கத்தனா. எங்களுக்கு பரிகாசமாக தெரிஞ்சுது, நாங்கள் எதோ கேலி பண்ணிட்டு நிர்விசாரமாக இருந்துட்டோம், அவங்களெல்லாம் காணோம், இப்போ தான் தெரியுது, ஐயோ நாங்கள் கைவிடப்பட்டு விட்டோம். நிறைய பேர் அழுதுகிட்டே பேட்டி கொடுப்பீங்க. நீங்கள் அப்படி இருக்க போகிறீங்களா அல்லது வருகையில் காணப்பட போகிறீங்களா? யோசித்து பாருங்க. நீங்கள் உட்கார்ந்து பேட்டி கொடுக்குற ஆளாக இருக்க போகிறீங்களா? கிறிஸ்தவங்களை தான் பேட்டி எடுப்பாங்க, ஊழியக்காரங்க பாஸ்டர் வந்து பேட்டி எடுப்பாங்க. என்ன பைபிளில் சொல்லியிருக்கிறாமே, இயேசு வரும்போது இப்படி மறைஞ்சிடறோம். ஆமாம், அப்போ நீங்கள் ஏன் மறையலை? என்ன பதில் சொல்லுவீங்க? யோசித்து பார்த்தீங்களா என்னைக்காவது? நடுக்கம். இதெல்லாம் யோசித்தா தான் ஒரு பயம் வரும். நம்மளை ஆயத்தப்படணுமே ஆண்டவரே. அதனால தான் சாராளூர் ராஜம்மா பாட்டு எப்படியாகிலும் நம்முடைய வருகையில் காணப்படணும். அவங்க பாட்டு எழுதுனாங்க, அந்த ஏக்கம், எப்படியாவது நம்முடைய வருகையில் காணப்பட்டுறணும் ஆண்டவரே. ஜாக்கிரதையா உங்களை மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தப்படுங்க. அந்த நாள் முடிஞ்சிட்டு அவங்களுடைய நிலைமை பரிதாபம், கைவிடப்பட்டவங்களுடைய நிலைமை பரிதாபம். யோசித்து கொள்ளுங்க. என்ன அன்றைக்கி ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்களை தான் பேட்டி எடுப்பாங்க, மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது இல்லை. மற்றவங்க அவங்க பக்தியாக அந்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் இது இயேசுடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை, இனிமேல் வரப்போகிறது பயங்கரமான காலம் என்பது. இப்போ பெயர் கிறிஸ்தவனுடைய நிலைமை என்ன? இந்த கைவிடப்பட்டுருவாங்கல்ல, பெயருக்கு கிறிஸ்தவங்களாக இருந்து அவங்க நிலைமை என்ன? இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். இந்த ஊழியக்காரர் ஒரு நாள் கத்தினாரு, நிறைய ஊழியக்காரங்க பாஸ்டர்லாம் கத்தி 2ஆம் வருகை ஆயத்தப்படுன்னு சொன்னாங்களே, இந்த ஊழியக்காரங்கள்லாம் பேசினாங்களே, வருகை சமீபம் ஆயத்தப்படுன்னு இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் இந்த பாஸ்டர் எங்கள் சபை பாஸ்டர் கூட சொன்னாரே, நான் கவனி கேட்கலையே. அழுவாங்க. நான் ரட்சிப்பை பற்றி கவலையிட்டு போயிட்டேனே, ஐயோ அதை கொத்து சிந்திக்காமல் போயிட்டேனே. நிறைய பேர் அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நின்றவங்க, உண்மை ஊழியர்களை விசுவாசிகளை கேலி செய்தவர்கள் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்பாங்க. இன்றைக்கி உண்மையான ஊழியக்காரங்களை பரிகாசம் பண்ணுறீங்களே, அப்புறம் எல்லாம் டூப்ளிகேட் தான் இருக்கும். இந்த உலகத்தில் பிசாசுக்கு துணை போனவர்கள், வெறும் பணத்துக்காக உலக காரியத்திற்காக தங்களை விற்று போட்டவர்கள். யோசித்து பாருங்க. அப்போ நிலைமை என்ன? வெட்கப்பட்டு நிற்பாங்க. நீங்கள் ஏன் போகல? நீங்கள் போகலையா? நீங்கள் சர்ச்சில் முக்கியமான ஆள் இல்லை, நீங்கள் கூட போகலையா? என் மனைவி போயிட்டாங்க, என் மனைவியை காணுங்க, பிள்ளைகள் போயிட்டுங்க. நீங்கள், நான் பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்லை, நான் போய் சர்ச்சில் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது பெரிய ஊழியமாக நினச்சி பெருமையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். குடும்ப பெருமை பேசுகிறீங்களா சர்ச்சில் போய்? ஏன் குடும்பம், நான் கட்டின ஆலயம் தெரியுமா? கைவிடப்பட்டு நிற்பீங்க, வெட்கப்பட்டு நிற்பீங்க. அன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள். பேட்டி எடுப்பாங்க, உண்மையான கிறிஸ்தவங்கள்லாம் போயிட்டாங்களாமே, அப்போ நீங்கள் கேட்பாங்களே உங்கள்கிட்ட, எந்த மூஞ்சை வச்சு நீங்கள் பேட்டி கொடுப்பீங்க? யோசிங்க. இயேசு சொல்கிறார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இன்னைக்காவது சிந்திங்க, வருகை குறித்து சிந்திங்க, வருகையில் என்ன நடக்கும் என்பதை சிந்திங்க.
சிந்திக்கிற கிறிஸ்தவளாக இருங்க. அது மாத்திரம் இல்லை, சில போதகர்கள், சில பிஷப்மார்கள், சில ஊழியக்காரங்க கூட கைவிடப்பட்டுருவாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க. அவங்க இயேசு எக்காலம் ஊதும்போது பிஷப்மார்லாம் வாங்க நீ கூட போகிறதில்லை, பாஸ்டர்லாம் வாங்க, ஊழியக்கார முழு நேர ஊழியர்லாம் வாங்க கிடையாது. ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் போக முடியும். இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் பட்டம் வச்சுக்கிட, ரெவரண்ட், டாக்டர், எத்தனை பட்டம் வேணாலும் போட்டுக்கிடுங்க, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, என்ன வேணாலும் போட்டு கொடுங்க. இயேசு வரும்போது தீர்க்கதரிசிலாம் வாங்க, அப்போஸ்தலர்லாம் வாங்க, இந்த பட்டம் பெற்றவங்க ரெவரண்ட், டாக்டர் அப்படிலாம் கூப்பிட போகிறதே இல்லை. எதுவும் அங்கே பலிக்காது. ஆயத்தமாக இருக்கிறவங்க, வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நிற்கிறவங்க, அதான் விழிப்பாருங்க, எச்சரிக்கையாருங்கன்னு இயேசு, வஞ்சிக்கப்பட்டு போகாதுங்க அப்படின்னு ஆண்டவர், அவங்க தான் போவாங்க. இப்போது கைவிடப்பட்டு ஒரு பிஷப்போ போதகரோ பாஸ்டரோ கைவிடப்பட்டார்னு போங்க, அந்த சபையில் கைவிடப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ன பண்ணுவாங்க? அந்த பாஸ்டர் மேலே, பிஷப் மேலே பயங்கர கோவம் வரும். ஏன் எங்களுக்கு இந்த சத்தியத்துக்குள்ளே சொல்லலை, ஏன் இந்த சத்தியத்துக்குள்ளே நடத்தலை, நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டீங்க, வெறும் காணிக்க காணிக்க காணிக்கன்னு எங்களை காணிக்கையிலேயே நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, எங்களை ஏமாற்றிட்டீங்கன்னு ஊழியக்காரங்க மேலே அவங்களுக்கு கோபம் வரும். எல்லாம் கூடி வந்து நிற்பாங்க. ஒன்றால் தான் நான் பரலோகத்துக்கு போகலை, நீ இதை பற்றி சொல்லலையே, நீ டான்ஸ் ஆட தானே சொல்லிக் கொடுத்த, விசில் அடிக்க தானே சொல்லிக் கொடுத்த, பரலோகத்துக்கு போகிறக்கு எப்படி ஆயத்தப்படன்னு சொல்லிக் கொடுத்தியா, நீ பணக்காரன் ஆகணும்னு சொல்லிக் கொடுத்த, பரலோகத்துக்கு எப்படி போகணும், எப்படி இயேசுடைய வருகையில் காணப்படுன்னு சொல்லிக் கொடுத்தியா, அன்னைக்கு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நடக்க போது பாருங்க, இதெல்லாம் யோசிங்க. இயேசுவே சொன்னார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ நிறைய பேர் சமாளிப்பாங்க, நானே தான் போகலையே அப்புறம் என்ன, நானும் உங்க கூட தானே இருக்கேன், சமாளிக்க தான் முடியும். சிலர் அப்போ மனம் திரும்புவாங்க. அந்த சமயத்தில் சிலர் உணர்ந்து, ஆமாம் கர்த்தர் பேசினார், ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை வச்சு வருஷக்கணக்காக மாத கணக்காக பேசினாரே, வருஷம் முழுவதும் பேசினாரே, ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு, எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, ரட்சிப்பை பற்றி சொல்லி கொடுத்தாரு, அபிஷேகத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு, வருகைக்கு ஆயத்தப்படுத்த பற்றி சொல்லி கொடுத்தாரு, நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேனே, இனிமேலாவது நான் ரட்சிக்கப்படணும்னு ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுவாங்க, ஒரு கூட்டம் மனம் திரும்புவாங்க. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு கூட்டம் பேர் மனம் திரும்புவாங்க. இன்னைக்கு அப்போ யோசிப்பாங்க, சொல்லப்பட்ட சத்தியத்தை நினைத்து. அப்போ போதிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, உண்மையான ஊழியக்காரங்களாம் போயிடுவாங்கல்ல, அப்போ போதிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் புஸ்தகத்தை தேடுவாங்க. மோகன்லாஸ் இந்த புஸ்தகத்தெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. டிவியில் தேடுவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜை தேடுவாங்க, ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும், வருகைக்கு ஆயத்தப்பட என்ன பண்ணணும், இந்த ஊழியக்காரர் பேசியிருக்கிறார், அந்த ஊழியக்காரர் பேசியிருக்கிறார், இந்த பாஸ்டர் பேசியிருக்கிறார், எங்கே இருக்குது. அப்போ தான் வசனத்தை தேடி அந்த காலத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் அப்பவும் ரட்சிக்கப்படாமல் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஆட்கள் இருப்பாங்க. அப்பவும் மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் ரட்சிப்பு உண்டு. மனம் திரும்பி, ஐயோ நான் வசனத்தை கேட்காம போயிட்டேனே, ஐயோ நான் எனக்கு எச்சரிப்பு செய்தி சொல்லி ஆயத்தமில்லாமல் போயிட்டேனே, நீ மனம் திரும்பி அந்த சமயத்தில் ரட்சிக்கப்படுறவங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க மிகுந்த உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது வரும். நான் அப்போ ரட்சிக்கப்பட்டு கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனுடைய விளைவு என்ன? அது மிகுந்த உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது வரும். அந்தி கிறிஸ்து காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு கொள்கிறேன், அப்போ தான் சிலர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ ரட்சிக்கப்பட்டு கொள்கிறேன்னா அது மிகுந்த உபத்திரவ காலம், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது வரும். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லணும், எல்லா எளிமையும் இல்லைங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு நாள் கைவிடப்பட்டுறக்கூடாது, வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், விழிப்பாக இருக்கணும், என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை கிருபை தாங்க, என்னை ரட்சித்துருங்க, இனிமேல் இந்த பாவம் வேண்டாம், பாவம் வேண்டாம் ஆண்டவரே, இந்த ரகசிய பாவம் வேண்டாம், இச்சைகள் வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஒப்பு கொடுங்க, ஆயத்தமாக வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், வருகையில் நான் காணப்படணும், ஐயோ நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது, அந்தி கிறிஸ்துவின்
ஆட்சியில் நான் இருந்து விடக்கூடாது. அந்த உபத்திரவ காலத்தில் நான் விடப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சிங்க. ஜெபிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிடம் உங்களுக்கு டைம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் இந்த மாதிரி துன்மார்க்கமான காரியம், சபையில் போய் இடர்லை உண்டாக்குவது, அரசியல் பண்ணுவது, ஐயோ நான் பெருமையாக பேசி இந்த மாதிரி உங்களுக்கு துக்கத்தை உண்டாக்குவது, இதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். உம்முடைய வருகையில் காணப்படணும். ஆண்டவரே கிருபை தாரும். ஒப்பு கொடுங்க. மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவிருங்கன்னு சொல்றவங்க இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே நான் ரட்சிக்கப்படணும். இயேசுவே உங்க ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். உம்முடைய வருகையில் நான் காணப்படணும். ஆண்டவரே எக்காலம் துணிக்கும் பொழுது நான் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்துலமை சந்திக்கணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். என் அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களை மன்னியும். ஆண்டவரே நான் எச்சரிக்கையா இருக்கணுமே. விழிப்பா இருக்கணுமே. உம்முடைய வருகையில காணப்படணுமே. கிருபை தாங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, யார் இருதயத்தில் கை வைத்து ஆண்டவரே உம்முடைய வருகையில நான் காணப்படணுமே, வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணுமே, நான் கைவிடப்பட்டு விடக் கூடாது. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும், என்னை பரிசுத்தப்படுத்தும், வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஆத்துமாக்களை தொடும், அந்த சகோதரனை தொடும், அந்த சகோதரியை தொடும், அந்த தாயாரை தகப்பன்மாரை தொடும், அந்த வாலிப தம்பியை தொடும், இந்த வாலிப மகளை தொடும். ஒருவராவது கைவிடப்பட்டு விடக் கூடாது. ஆண்டவரே ரட்சிக்கப்படணும். இந்த செய்தியை கேட்கிறவங்க யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட வருகையில காணப்படணுமே. ஒருவராவது கைவிடப்பட்டு விடக் கூடாது. அதற்காக நான் மன்றாடுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.